டிமாண்டை பேஸ் பண்ணி டிமாண்டோட நேச்சரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து சொல்லலாம். அதில் வெப்லர், ஜிஃப்லர் அண்ட் இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ ஜென்ரல் தியரி நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கம்மியாக வாங்கணும், அதோட குவான்டிட்டி வந்து கம்மியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அதுதான் வந்து ஒரு ஜென்ரல் தியரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ளோத் வந்து 1000 rupees இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அதோட ப்ரைஸ் அதிகம், அப்போ ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் நம்ம எடுப்போம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து கம்மியாக எடுப்போம். இது வந்து ஜென்ரல் தியரி. இந்த ஜென்ரல் தியரி எல்லாத்துக்குமே ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஐஃபோனோட ரேட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து அதிகம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குவான்டிட்டி ஒன்று தான் வாங்குவோம். ஆனால் அதோட டிமாண்ட் குறையுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக குறையாது. ஸோ ஐஃபோனுக்கு இருக்கிற அந்த தனியான ஒரு பவர் வந்து அதுக்கான டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ 1000 ரூபாய் இருக்கிற ட்ரெஸ்ஸோட குவான்டிட்டி டிமாண்ட் வந்து கம்மியாச்சு. ஏன் டிமாண்ட் கம்மியாச்சுன்னா அந்த பொருள் வந்து அதிகமான விலை, இந்த விலைக்கு நான் ஒரு 200 rupees இருக்கிற பொருளை கூட நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சில டைம் நம்ம வந்து யோசிப்போம். ஸோ டிமாண்ட் வந்து குறையும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்ட் வந்து குறையும். இது வந்து ஜென்ரல் தியரி. ஆனால் ஐஃபோன் மாதிரியான ஒரு காஸ்ட்லியர், ஒரு லக்ஸரியஸ் குட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிமாண்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெப்லர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் அதிகமாகுது, அந்த இடத்துல டிமாண்டும் அதிகமாகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் மாதிரியான லக்ஸரி குட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த ஜிஃப்லர் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ டிமாண்டும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் என்ன, இது வந்து ஒரு லக்ஸரி குட்ஸ் கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம தினம் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ இருக்குது. ஓகே, ஸோ டொமேட்டோ இருக்குது, ஆனால் அதோட ரேட் வந்து நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகுது. ஆனால் நம்மளால் டொமேட்டோ வாங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம வாங்காமல் இருப்போம். ஆஃப்டர் தட் நம்ம அதை வாங்க தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிமாண்ட் வந்து அன்டிஸ்டர்ப்டாக அதுவும் சேர்ந்து இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனால் அது வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ண வேண்டிய ரைஸ், டொமேட்டோ இந்த மாதிரியான பொருளாக இருக்கும்போது அதை வந்து ஜிஃப்லர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இன்ஃபீரியர் குட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பென்சில் எழுதிட்டு இருப்போம், ரைட்டா? அண்ட் தென் நம்ம ரிச் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த பென்சில் வந்து ஒரு காஸ்ட்லி பென்னாக வந்து கன்வெர்ட் ஆகும், ரைட்டா? ஸோ இந்த பென்சில் வந்து இன்ஃபீரியர் குட் டு த பென். ஸோ நான் வந்து புவராக இருக்கும்போது என் கையில் காசு இல்லாதப்போ நான் ஒரு விஷயம் யூஸ் பண்ணேன். அதே என் கையில் காசு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து இன்னொன்று ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் ரிச்சாக இருக்கும்போது ஒன்று ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த ரிச்சாக இருக்கும்போது நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண பொருள் வந்து இன்ஃபீரியர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி குட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்ஃபீரியர் குட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லக்ஸரி கார் வாங்குறப்போ என்னோட சின்ன கார் வந்து இன்ஃபீரியர் குட் ஆயிரும். அந்த மாதிரி நான் ஒரு லக்ஸரியான க்ளோத் வாங்கும்போது என்னோட பழைய க்ளோத்ஸ் வந்து இன்ஃபீரியர் குட் ஆயிரும். அந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் வந்து காசு வந்ததுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு சுப்பீரியர் குட்ஸ். நான் சுப்பீரியர் குட்ஸ்க்கு மூவ் ஆனதுனால சில பொருள் வந்து இன்ஃபீரியர் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ்ன்னு சொல்லுவோம்.